ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதாவது P + 2Q இன் 20% என்பது 2B + Q இன் 30%க்கு சமம் எனில் P + 3Q மற்றும் 3B + Q இவற்றுக்கிடையே உள்ள விகிதம் காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க P + 2Q இன்னா பெருக்கல் இன் 20%. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 2B + Q இன் 30%, ரெண்டும் சமம் அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பர்சன்டேஜுக்கு இந்த பர்சன்டேஜ், இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 2 தான் இருக்குது. அப்போ அப்படியே பெருக்கணுமா 2 × P 2B ப்ளஸ் 2Q × 2 4Q = அதேமாதிரி இங்கே 2B × 3 6B ப்ளஸ் இங்கே Q × 3 3Q. நெக்ஸ்ட்டு இந்த 2B இந்த கொஞ்சம் மைனஸ் ஆகும். அப்போ 6Pயில் 2B போச்சுன்னா மீதி 4P. அதேமாதிரி இந்த 3Q இந்த போச்சுன்னா மைனஸ் ஆகும். ஈக்குவல் டு இந்த வந்தால் மைனஸ் ஆகும். 4Qயில் 3Q போச்சுன்னா மீதி 1Q. ஸோ இதை 4P = 1Q ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு P இந்த Q இந்த 3 இருந்தால் டிவைடில் வரும். பெருக்கலுக்கு இந்த 3 டிவைடில் வரும். அப்போ 1 / இந்த 4 இந்த 3 அந்த கீழே டிவைடில் வரும். அப்போ Pக்கு 1 எடுத்துக்கணும், Qக்கு 4 எடுத்துக்கணும். ஸோ அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதை அப்படியே இந்த இடத்துல சப்ஜெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்க, P + 3Q. Pக்கான வேல்யூ 1 ப்ளஸ் 3Qனா 3 × Qக்கான வேல்யூ 4. அப்போ 3 × 4 12. அடுத்தது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3P. இப்போ 3 × 1 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் Qக்கான வேல்யூ 4. ஸோ இங்கே 13 இங்கே 7. இது ஆட் பண்ணால் 13, இங்கே 4 3 7. ஸோ அப்போ விகிதம் பார்த்தோம்னா இதற்கான விகிதம் தான் கேட்குறாங்க. அதாவது P + 3Q மற்றும் 3B + Qக்கான விகிதம் கேட்குறாங்க. இப்போ 13:7. ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.